வாங்க இன்னைக்கு ஸ்ப்ரவுட்ஸ் பச்சை பயிறு சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பச்சை பயிறு சுண்டல் செய்யறதுக்கு பச்சை பயிரை முதல் நாளே தண்ணியில் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊற வச்ச பச்சை பயிரை தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஒரு காட்டன் டவலில் கொட்டி நல்லா முடிஞ்சு வச்சிடணும். அப்படி இல்லைன்னா வெறும் பவுல்லையே அப்படியேவும் வைக்கலாம். நான் இன்னைக்கு டவல் எதுவும் யூஸ் பண்ணல, அப்படியே தான் பவுல்லையே வச்சேன். இது ஒரு நைட் அப்படியே இருக்கட்டும், திரும்ப அடுத்த நாள் எடுத்து சுண்டல் செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானது எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பச்சை பயிரை வேக வச்சும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பச்சையாகவும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வேக வைக்கல, பச்சையாக தான் செய்ய போகிறேன். இதை வேக வைக்காமல் பச்சையாக செய்யும் போது இதில் இருக்க முழு சத்தும் அப்படியே நமக்கு கிடைக்கிது. பச்சை பயிரப்பை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை பயிறு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா நம்ம பச்சை பயிறு சுண்டல் ரெடி. இப்படி நாம் அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு சத்தானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இப்போ நம்ம பச்சை பயிறு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சத்தான பச்சை பயிறு சுண்டல் ரெடி. இது எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எங்கள் கயல் பாப்பாவுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம கயல் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் கயல் சக்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.